ஒரு ஆரோக்கியமான விவாதங்களுக்கான ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு தனி மனிதர்களை, தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இடமாக, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாக அது மாறிவிடக்கூடாது. எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய இடமாக, வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகஜமான ஒன்று. அதையெல்லாம் ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய, உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே பேசுவது என்பது சரியாக இருக்காது என்பதை உணர்ந்த இடமாக அது இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு விரைவிலே அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்தாவது நிறைவேற வேண்டும். அவங்க எப்பொழுதுமே மத்திய அரசோடு, ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார்கள். மக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை விரைவில் புரிந்து கொள்வார்கள். நிறைய பாலியல் சம்பவம் இல்லைங்க, முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு துறை காவல்துறை. தொடர்ந்து வந்து இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் அவர்களிடம் இதை பற்றி கேள்விகள் எழுப்பப்படும் போது அவர் வந்து கடந்த ஆட்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தையே திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது, இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வன்முறைகளுக்கு ஏதாவது தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு யார் மேல வந்து இந்த குற்றங்களை, பழிகளை சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு, பொறுப்பிலிருந்து வெளியில வர்றதுக்கு நம் காரணங்களை தேடக்கூடாது. ஏன்னா இது சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் மனதிலே குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் எல்லார் மனதிலையும் ஒரு பயத்தை, பொதுமக்கள் மனதில் பயத்தை விதைக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக, அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இதுக்கு ஒரு முடிவு காண்பதற்கு தான் ஒரு அரசாங்கம் வழிவகை காண வேண்டும்.